ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணாமல் எம்டி சிக்கன் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு தான் சொல்கிறேன். 1/4 கிலோ சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 50 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி பட்டை துண்டை ஒன்று எடுத்து அடுப்பில் வந்து சுட்டுட்டு, இந்த மாதிரி சுட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 வரமிளகா, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போ மிக்சியில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு மிக்சியில் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெயிலே பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம கறி ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தனியாக மசாலா தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். அந்த மசாலா சிக்கன் எல்லாமே ஒன்று சேர கலந்து வரட்டும். சிக்கன்லையும் கொஞ்சம் தண்ணி விடும். தயிர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சமே தண்ணி விடும். நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள் எந்த அளவு தண்ணி விட்டு வருது பார்த்தீங்களா? இதோட ஸ்லோவில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இடையில மட்டும் கிளறி விடுங்க. நமக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிக்கன் எம்டி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, தோசைக்கெலாம் நீங்கள் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். எந்தளவு மசாலா எல்லாம் சிக்கனில் ஆட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கும்போதே டெம்டிங்காக ஆகுதுல்ல. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.